வாசல் கட்டி பெருசா பேர் ஒட்டி கடை தலப்பா கட்டுன்னு பேர் வாங்க ஆசையாதான் இருக்கு. இதெல்லாம் என்னைக்கு நடந்து நான் என்னத்த பண்ணுவேன்? சரி, கஸ்டமர் யாராச்சும் வராங்களான்னு பாப்போம். கரெக்டா கடை சாத்துற நேரம் தான் வராங்க. நான் என்னத்த பண்ணுவேன்? என்னத்த புரட்ட போறாங்கன்னு தெரியல. வைத்த புரட்டா வந்தா சரி. அண்ணா 5 சப்பாத்தி பார்சல். ஹலோ, 5 சப்பாத்தி தானம்மா, வாங்கிட்டு வரமா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுமா. இல்லண்ணா 10 சப்பாத்தி வேணும். எதுக்கு? ஊர்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்களா, அதான் அண்ணா. வாசி சாப்பிடனால ஓடி வந்துடுவாங்கண்ணா. சரி, வாங்கிட்டு வரேன். அண்ணா 5 சப்பாத்தி சேர்த்து கட்டிருங்கண்ணா. அண்ணே, உங்க பார்சல் ரெடி. நன்றி அண்ணே. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், கேளுங்க. நேத்து ஒருத்தர் என் கடைக்கு சப்பாத்தி வாங்க வந்தாரு. வரட்டும், அவருக்கும் நான் இதே மாதிரி பார்சல் கட்டி ஒரு சிகப்பு கலர் பிளாஸ்டிக் கவர்ல கொடுத்து அனுப்புனேன். சரி, அதை பார்த்தவரு திடீர்னு அரசாங்கமே பிளாஸ்டிக் கவரை தடை செஞ்சுட்டாங்க, நீங்க எப்படி வியாபாரம் பண்ணலான்னு அப்படி இப்படின்னு ஒரு 1/4 மணி நேரம் என்கிட்ட காய்ச்சி பூச்சுன்னு சண்டை போட்டாரு. ஆனா நீங்களும் அதே பிளாஸ்டிக் கவர்ல தான் வாங்கிட்டு போறீங்க. உங்களால மட்டும் எப்படி இவ்வளவு சாந்தமா அமைதியா சாதாரணமா இருக்க முடியுதுன்னு? அது ஒண்ணும் இல்லப்பா, அப்பா அம்மா வெளியே போயிருக்காங்க, வீட்டுல நானும் என் தங்கி தான் இருக்கோம். இதுவே பிளாஸ்டிக் கவரா இருந்தா சட்டு புட்டுன்னு சாட்டு தூரம் போட்டுடலாம்ல. அதுவே பாத்திரமா இருந்தா அதை கழுவி கிச்சனை கழுவி எப்பப்பா எவ்வளோ வேலை. நீங்க ரொம்ப பிரில்லியன்ட்னு. இன்னொரு சந்தேகம், ஒரு வேண்டுகோள்னு கூட வச்சுக்கோங்க. சரி, வீட்டுல வெளியூருக்கு போறதா சொல்லி சீக்கிரமா வர சொன்னாங்க. சரி, கொஞ்சம் அவசரம். வீடு இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தான், நீங்க போற வழிதான். என்ன கொஞ்சம் டிராப் பண்ணீங்கன்னா வசதியா போகும். டிராப் பண்ணிடலாம்பா. உங்களுக்கு பெரிய மனசு தானே. நான் கடையை சாத்திட்டு வந்துருந்தேன். பார்சல் ரெடியா இருக்கு, நம்ம கிளம்பலாமா? ஆமா, 2 வீலர் தானே? ஆமா, வெளியே தான் இருக்கு. அப்படியா? உடனே கிளம்பலாம். இப்ப இந்த 2 மனுஷங்களும் வீட்டுக்கு போறதா நினைச்சு கிளம்புறாங்க. ஆனா வீட்டுக்கு தான் போறாங்களா இல்ல வேற எங்கேயாவது போறாங்களான்னு